Hi friends, welcome to mannvaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி சென்னாகுன்னி வச்சு ஒரு குழம்பு செய்ய போறோங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு வாணல் எடுத்துக்கங்க. நம்ம சென்னாகுன்னி வறுக்க போறோம். பாருங்க சென்னாகுன்னி இதுதாங்க. நம்மளுடைய வீடியோ போட்டுருக்கங்க சென்னாகுன்னி வச்சு இட்லி பொடி செஞ்சது எப்படின்ட்டு. லைட்டா வறுத்தா போதுங்க. நம்ம வறுக்கும் போதே அதனுடைய வாசம் வரும். அந்த டைம்ல கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சென்னாகுன்னி குழம்பு வச்சிங்கன்னா நல்லா சுவையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டா கூட கொஞ்சம் சாதம் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த வறுத்த சென்னாகுன்னியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அப்போ தான் அதில் இருக்கிற மண்ணெலாம் அடியில் போய் தங்கிடும். அதனால தான் ஊற வைக்கிறோம். அது ஊறட்டுங்க. இதுக்கு தேவையான புளியை ஊற வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அது ஊறட்டுங்க. தண்ணி ஊற்றி வச்சுருங்க, ஊறட்டும். சட்டி காஞ்சதும் நம்ம அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. நான் கொஞ்சம் வடவம் சேர்த்துக்கிறேங்க. வடவத்துலேயே வெந்தயம், கடுகு, பூண்டு எல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் தனியாக வெந்தயம்லாம் சேர்க்க தேவையில்ல. நல்லா அதில் இருக்கிற கடுகுலாம் வெடிக்கட்டுங்க. ஒரு 10 பல் பூண்டு அப்படியே போட்டுக்கிறேங்க. நான் நீங்கள் இடித்து போடுறதுனால போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா கூடவே கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோங்க. அதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கட்டன்ட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேருங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இது கூடயே வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு முள்ளங்கி கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. சென்னாகுன்னி கூட முள்ளங்கி சேர்த்து செஞ்சிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்குங்க. கூடவே ஒரு 2 கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட வாழைக்காய் போட்டுக்கலாம், முருங்கைக்காய் போட்டுக்கலாம், மாங்காய் கூட போட்டு செய்யலாங்க, நல்லாயிருக்கும். நல்லா கத்திரிக்காய், முள்ளங்கி எல்லாம் ஒன்று சேர வதங்க விடுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் போடுறேங்க. இது வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள். இதிலே எல்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லைங்க. கூடவே இதுக்கு தேவையான உப்பு, நான் புளியை கரைச்சி எடுத்துக்கணுங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கலக்கி விட்டுட்டு அவ்வளோதாங்க, நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இடையில இடையில கிளறி விட்டுக்குங்க. நான் அந்த சென்னாகுன்னி நல்லா மண்ணெலாம் எடுத்துகிட்டு 2-3 தடவை கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நீங்கள் அரிசி கழுவுற மாதிரி கழுவிட்டு கிளஞ்சிங்கன்னா அதுக்கு அடியில் மண் நின்றுடும். ஈஸியாக கழுவிடலாங்க. அதை நல்லா இது மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சென்னாகுன்னியை போட்டு மூடி, தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் எதுவும் கொதிக்கிட்டேங்க. இட்லி தோசை கூட நல்லா இருக்குங்க இந்த குழம்பு. அவ்வளோதான், 5 நிமிஷம் ஆயிடுது. மேலே கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க.
இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மன்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.